பரவசமாகி நான் ஜெபிக்கையிலே பரலோகத்தின் அதிசயம் காண்கின்றேன் தேவா. பரவசமாகி நான் ஜெபிக்கையிலே பரலோகத்தின் அதிசயம் காண்கின்றேன் தேவா. பரவசமாகி நான் ஜெபிக்கையிலே ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாளின் திருப்பலி வெளிப்பாட்டிற்காக நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். பிரியமானவர்களே, இந்த நாள் வழிபாட்டில் சூரிச் திருச்சபை சேர்ந்த சகோதரர் லூயி மரியதாஸ் ஸ்வீட்டி இவர்கள் மகள் தைராவின் 18வது பிறந்த நாளை நாம் 17/12/2003 அன்று கொண்டாடினோம். அந்த நாள் நன்றியாக இன்றைய வழிபாட்டில் அவர்களுக்காக செபிக்கிறோம். மேலும் இந்த சென்டரில் ஊழியம் செய்து மரித்த பிரதர் பயஸ் அவர்கள் இறந்த 13ஆம் ஆண்டு நினைவாக இன்றைய வழிபாட்டில் அவர்களுக்காக செபிக்கிறோம். மேலும் செவ்வாய் ஐக்கியத்தை சார்ந்த சகோதரி லில்லி குலசேகரம் இவர்கள் குடும்பத்தின் தேவைகள் சந்திக்கப்படவும் ஆண்டவர் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் இன்றைய வழிபாட்டில் இவர்களுக்காக ஜெபிக்கிறோம். மேலும் செட்டிச்சார் விலையை சார்ந்த சகோதரர் ஸ்டாலின் ஜோஸ் மஞ்சு இவர்களுக்கு குழந்தை பிறந்ததற்கு நன்றியாக இன்றைய வழிபாட்டில் இவர்களுக்காக ஜெபிக்கிறோம். மேலும் முழுக்கோடை சார்ந்த சகோதரி லதா இவர்கள் பிள்ளைகள் ஜெமி ஜெனிஸ் இவர்கள் தெய்வ பயமுள்ள பிள்ளைகளாக வளரவும் ஞானம் கிடைக்கவும் இன்றைய வழிபாட்டில் இவர்களை நினைத்து செபிக்கிறோம். மேலும் சிதறாலை சார்ந்த சகோதரி சாந்தி இவர்கள் மகன் சுபின் இறந்த 1ஆம் ஆண்டு நினைவாகவும் ஆத்தும இளைப்பாற்றிக்காகவும் இன்றைய வழிபாட்டில் இவர்களை நினைத்து செபிக்கிறோம். மேலும் சபை ஊழியர் சகோதரி ஐநேசு கட்டச்சிவிளை இவர்கள் குடும்பத்தில் இறந்து போன சகல ஆத்துமாக்களுக்கும் மேலும் யாரும் நினையாத ஆத்துமாக்களுக்காகவும் இன்றைய வழிபாட்டில் இவர்களுக்காக ஜெபிக்கிறோம். மேலும் இந்த நாள் நடைபெறும் கிறிஸ்துமஸ் லேலம் நல்ல முறையில் நடைபெறும்படியாகவும் இந்த லேல பொருட்களை காணிக்கையாக வைக்கின்றவர்களுக்காகவும் அவர்களுடைய குடும்பங்களுக்காகவும் லேல பொருட்கள் ஆசீர்வதிக்கப்படவும் இந்த லேல பொருட்களை பிடிக்கின்றவர்களுக்காகவும் இன்றைய வழிபாட்டில் இவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, என்னிடம் விசுவாசம் கொள்பவன் இருளில் இராதபடி நான் ஒளியாக உலகிற்கு வந்தேன். நான் உலகிற்கு தீர்ப்பு வழங்க வரவில்லை, மாறாக அதை மீட்கவே வந்தேன் என்றுரைத்த நம் மீட்பர் இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகின்றோம். இந்த நாளின் தியான கருத்து யோவான் பிறக்கும் கிறிஸ்மஸ். பிரியமானவர்களே, இந்த உலகிற்கு மீட்பை கொண்டு வந்த மீட்பர் இயேசுவின் வருகையை நாம் ஆண்டுதோறும் நினைவு கூர்ந்து கொண்டாடுகின்றோம். மீட்பர் இயேசுவின் வருகைக்காக ஆயத்தமாகும் யாவரும் யோவான் பிறக்கும் கிறிஸ்மஸை முதலில் அனுபவிக்க வேண்டும். காரணம், திருமுழுக்கு யோவான் தான் மீட்பரின் வருகைக்காக வழியை ஆயத்தம் செய்தவர். அதாவது திருமுழுக்கு யோவான் கிறிஸ்துமஸை அனுபவிக்க தடையாக இருந்த தடை மேடுகளை அகற்றினார், வழியை செம்மைப்படுத்தி சீராக்கினார். இந்த இரண்டு காரியங்களையும் நாம் செய்யும்போது நாம் யோவான் பிறக்கும் கிறிஸ்மஸை அனுபவிக்கிறோம். யோவான் வரும்போது குற்றத்தை சுட்டி காட்டுவார்,
குற்றங்களை ஒத்துக்கொண்டு திருத்தங்களை ஏற்றுக்கொள்பவர் யோவானை ஏற்றுக்கொள்கின்றார். யோவான் பிறக்கும் கிறிஸ்மஸை அனுபவிக்காமல் இயேசு பிறக்கும் கிறிஸ்மஸை அனுபவிக்க முடியாது. மனம் மாறி மனம் திரும்பியதற்கு ஏற்ற செயலை செய்து யோவான் பிறக்கும் கிறிஸ்மஸை அனுபவிக்க வேதம் நம்மை அழைக்கிறது. பிரியமானவர்களே, யோவானின் திருத்தத்தை ஏற்க மறுத்த ஏரோது போல இல்லாமல் யோவானின் நம் வாழ்வில் சுட்டிக்காட்டும் திருத்தங்களை ஏற்று விடுதலை அளிக்கும் கிறிஸ்மஸை அனுபவிக்க ஆயத்தமாவோம். இந்த உணர்வுகளோடு இந்த பலி விருந்திற்கு சிபிஎம் பாமாலை பாடல் புத்தகத்தின் 359வது பாடலை பாடி ஆயத்தமாவோம். ஆமென். சின்ன கண்ணன் இயேசுவுக்கு செல்லமாக பாட்டு பாடி துதி செலுத்த கூடி வந்தோம். ஆரோ அன்னை மரி மடியினிலே அவதரித்த பாலகனை சோத்தரித்து வணங்க வந்தோம். ஆரோ சின்ன கண்ணன் இயேசுவுக்கு செல்லமாக பாட்டு பாடி துதி செலுத்த கூடி வந்தோம். ஆரோ அன்னை மரி மடியினிலே அவதரித்த பாலகனை சோத்தரித்து வணங்க வந்தோம். ஆரோ ஆராரோ ஆரிரரோ ஆராரோ ஆரிரரோ. சின்ன சின்ன குழந்தைகளை என்னிடத்தில் வாருங்களே என்று சொன்ன இயேசுவுக்கு ஆரோ. சின்ன சின்ன குழந்தைகளை என்னிடத்தில் வாருங்களே என்று சொன்ன இயேசுவுக்கு ஆரோ. கரம் நீட்டி குழந்தை தலை தொட்டு ஆசீர்வதிக்க வந்த சின்ன இயேசு பாலனுக்கு ஆரோ. கரம் நீட்டி குழந்தை தலை தொட்டு ஆசீர்வதிக்க வந்த சின்ன இயேசு பாலனுக்கு ஆரோ. ஆராரோ ஆரிரரோ ஆராரோ ஆரிரரோ. குழந்தைகளை அரவணைத்து இவரை போல மாறிடுங்க என்று சொன்ன பாலனுக்கு ஆரோ. குழந்தைகளை அரவணைத்து இவரை போல மாறிடுங்க என்று சொன்ன பாலனுக்கு ஆரோ. சிறியவராம் பெரியவர்க்கு விண்ணரசை அளிக்க வந்த சின்ன இயேசு ராஜாவுக்கு ஆரோ. சிறியவராம் பெரியவர்க்கு விண்ணரசை அளிக்க வந்த சின்ன இயேசு ராஜாவுக்கு ஆரோ. ஆராரோ ஆரிரரோ ஆராரோ ஆரிரரோ. வாதம் சாதம் மறைந்திடாத குழந்தை போல மாறிடுங்கள் என்று சொன்ன இயேசுவுக்கு ஆரோ. வாதம் சாதம் மறைந்திடாத குழந்தை போல மாறிடுங்கள் என்று சொன்ன இயேசுவுக்கு ஆரோ. வாதம் சாதம் மறைந்திடாத குழந்தை போல மாறிடுங்கள் என்று சொன்ன இயேசுவுக்கு ஆரோ. வாதம் சாதம் மறைந்திடாத குழந்தை போல மாறிடுங்கள் என்று சொன்ன இயேசுவுக்கு ஆரோ. களங்கமில்லா குழந்தையிடம் தெய்வத்தினை காண சொன்ன சின்ன பாலன் இயேசுவுக்கு ஆரோ. களங்கமில்லா குழந்தையிடம் தெய்வத்தினை காண சொன்ன சின்ன பாலன் இயேசுவுக்கு ஆரோ. ஆராரோ ஆரிரரோ ஆராரோ ஆரிரரோ.
ராஜ்யத்தில் நுழைந்திடுவர் என்று சொன்ன பாலனுக்கு கிறிஸ்துவுக்குள் மரணமுற்று ஆவியிலே பிறங்க சொன்ன சின்ன இயேசு ராஜாவுக்கு கிறிஸ்துவுக்குள் மரணமுற்று ஆவியிலே பிறக்க சொன்ன சின்ன இயேசு ராஜாவுக்கு சின்ன கண்ணன் இயேசுவுக்கு செல்லமாக பாட்டு பாடி துதி செலுத்த கூடி வந்து அன்னை மரி மடியினிலே அவதரித்த பாலகனை சோதரித்து வணங்க வந்தோம். சின்ன கண்ணன் இயேசுவுக்கு செல்லமாக பாட்டு பாடி துதி செலுத்த கூடி வந்தோம். அன்னை மரி மடியினிலே அவதரித்த பாலகனை சோதரித்து வணங்க வந்தோம். சின்ன கண்ணன் இயேசுவுக்கு செல்லமாக பாட்டு பாடி துதி செலுத்த கூடி வந்தோம். அன்னை மரி மடியினிலே அவதரித்த பாலகனை சோதரித்து வணங்க வந்தோம். சின்ன கண்ணன் இயேசுவுக்கு கிறிஸ்மஸ் காலத்துக்காக உனக்கு சோத்திரம் 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 சோத்திரம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. எங்களுக்காக குடிலே பிறந்த கர்த்தாவே உனக்கு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. பரிசுத்தரே எங்கள் மத்தியிலே இறங்கி வந்து எங்களோடு இருக்க வந்த தெய்வமே உனக்கு சோத்திரம் 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 சோத்திரம். அல்லேலூயா. தகப்பனே உடைய அன்புக்காக ஸ்தோத்திரம், உடைய அன்புக்காக ஸ்தோத்திரம். இந்த ஆண்டு கிறிஸ்மஸ் எங்கள் குடும்பங்களிலே இயேசு பிறக்கும் கிறிஸ்மஸாக அமைய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் இருதயங்களிலே சமாதானம், எங்கள் குடும்பங்களிலே சமாதானம். கண்டு கொண்டு வந்த சமாதானம் தங்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. ஒரு ஆட்டத்தில் இருக்கிற பிள்ளைகளுடைய குடும்பங்களை நேர் சந்தித்து கிறிஸ்மஸின் நிறைவாலே நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. அல்லேலூயா அல்லேலூயா. பொறுத்து கொள்ளும் ஐயா, பொறுத்து கொள்ளும் இயேசுவே. வேறு எங்கள் இதயங்களிலும் இல்லங்களிலும் பிறக்க தடையாக இருக்கின்ற எங்கள் பாவங்களை எல்லாம் போக்கிவிடும் சுவாமி. எங்கள் குற்றங்குறைகளை எல்லாம் எடுத்து போடும் ஆண்டவரே. எங்கள் இருதயங்களை பரிசுத்தப்படுத்தும் ஐயா, எங்கள் இல்லங்களை பரிசுத்தப்படுத்தும் ஐயா. அப்பன் எங்கள் வீட்டிலே பிறக்க வேண்டும் ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகளிலே பிறக்க வேண்டும் கர்த்தாவே. எங்கள் தொழில்களிலே பிறக்க வேண்டும் ஆண்டவரே. எங்கள் குடும்பங்களிலே பிறக்க வேண்டும் கர்த்தாவே. பரிசுத்தரே, அதற்கு தடையான சகல பாவங்களையும் தேவர் பொறுத்துக் கொள்வீராக. எங்கள் பாவங்களை போக்க வந்த தேவாட்டுக்குட்டியே, எங்களுடைய சகல பாவங்களை இரத்தத்தாலே கழுவி போக்கிவிடுமா. அப்பன் செய்கிறீர் உமக்கு நன்றி. எங்கள் பாவங்களை போக்குகிறீர் உமக்கு நன்றி. இந்த ஆண்டின் கிறிஸ்மஸிற்கு எங்களை ஆயத்தப்படுத்துகிறீர் உமக்கு நன்றி அப்பா. நன்றி தெய்வமே, நன்றி. எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஜெபிப்போமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உம்முடைய குமாரனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து எங்களை மீட்பதற்காக இந்த பூமியிலே அவதரிப்பதற்கு முன்னால் யோவானை ஆயத்தம் செய்யும்படி அனுப்பினீர். இயேசு பிறப்பதற்கு முன்
எங்களுக்குள் யோவானின் போதனைகளும் வழிநடத்தலும் பிறக்க வேண்டும் என்று கற்றுத்தந்தீர். அன்று யோவானின் போதனையை ஏற்றுக்கொண்டவர்கள் இயேசுவின் பிறப்பை கண்டுகொண்டது போல நாங்களும் மனம் மாறும்படி யோவான் விடுக்கும் அழைப்பை ஏற்று இயேசுவின் பிறப்புக்கு ஆயத்தம் செய்வோமாக. உம்மோடு பரிசுத்தாவின் ஐக்கியத்தில் சர்வேஸ்வரனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் சுதனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாரும் அமர்ந்திருந்து கிறிஸ்மஸுக்கு ஆயத்தமான இந்த வழிபாட்டில் கலந்து கொள்ள வாசக பகுதிக்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய முதல் வாசகத்தில் கடவுள் எரேமியா இறைவாக்கினர் வழியாக இஸ்ரவேல் மக்களை கிறிஸ்மஸுக்கு ஆயத்தம் செய்கின்றார். அதாவது திருமுழுக்கு யோவானை போன்று எரேமியா இறைவாக்கினரும் மனம் மாற அழைப்பு விடுக்கின்றார். இதயத்தின் தரிசு நிலத்தை பண்படுத்தவும் இதயத்தின் நுனித்தோலை அகற்றவும் உபதேசம் கொடுக்கின்றார். இவ்வாறு யோவான் பிறக்கும் கிறிஸ்மஸின் அனுபவத்தை பெற நம்மை அழைக்கும் இன்றைய முதல் வாசகத்தை ஜெபத்தோடு கேட்போம். முதல் வாசகம் எரேமியா 4ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வரையுள்ள வசனங்கள். இஸ்ரவேலே, நீ திரும்புவதாக இருந்தால் என்னிடம் திரும்பி வா என்கிறார் ஆண்டவர். அருவருப்பானவற்றை அகற்றிவிட்டால் என் திருமுன்னிருந்து அலைந்து திரிய மாட்டாய். வாழும் ஆண்டவர் மேல் ஆணை என்று சொல்லி உண்மையோடும் நீதியோடும் நேர்மையோடும் ஆணையிட்டால் மக்களினத்தார் அவர் வழியாக தங்களுக்கு ஆசி கூறிக்கொள்வார். அவரில் பெருமை பாராட்டுவார். யூதாவிலும் எருசலேமிலும் உள்ள மக்களுக்கு ஆண்டவர் கூறுவது இதுவே: தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள், முட்களிடையே விதைக்காதீர்கள். யூதாவின் மக்களே, எருசலேமில் குடியிருப்போரே, ஆண்டவருக்காக விருத்த சேதனம் செய்து கொள்ளுங்கள். உங்கள் இதயத்தின் நுனித்தோலை அகற்றிவிடுங்கள். இல்லையேல் உங்கள் தீச்செயல்களை முன்னிட்டு என் சீற்றம் நெருப்பென வெளிப்பட்டு பற்றி எரியும். அதனை அணைப்பார் எவருமில்லர். வடக்கிலிருந்து வரும் அழிவு. யூதாவில் அறிவியுங்கள், எருசலேமில் பறைசாற்றுங்கள், நாட்டில் எக்காலம் ஊதுங்கள் என சொல்லுங்கள். ஒன்று கூடுங்கள், அரண்சூழ் நகர்களுக்கு சென்றிடுவோம் என உரக்க கூவுங்கள். சியோனில் இருக்கும் நேராக கொடியை உயர்த்தி பிடியுங்கள். விரைந்து தப்பியோடுங்கள், நிற்காதீர்கள். ஏனெனில் வடக்கிலிருந்து தீமை வரை செய்வேன். அது பேரழிவாயிருக்கும். சிங்கம் ஒன்று புதரிலிருந்து கிளம்பியுள்ளது. மக்களினங்களை அழிப்பவன் புறப்பட்டு விட்டான். உங்கள் நாட்டை பாழாக்க அவன் தன் இடத்திலிருந்து வெளியேறி விட்டான். உங்கள் நகர்கள் பாழடைந்து குடியேற்று போகும். எனவே சாக்கு உடை உடுத்தி கொள்ளுங்கள், அழுது புலம்புங்கள், ஒப்பாரி வையுங்கள். ஏனெனில் ஆண்டவரின் கோபம் கனல் நம்மை விட்டு நீங்கவில்லை. இது ஆண்டவரின் நல்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கண்களை மூடி வாசிக்கப்பட்ட வேத பகுதி நம்முடைய இருதயத்தில் பதிந்து 30, 60, 100 மடங்கு பலன் கொடுக்கும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு கொண்டு வந்த மீட்பை பெற்றுக்கொள்ள ஆயத்தப்படுத்தும் வாசகத்தை கேட்டோம். இஸ்ரவேல் ஜனங்கள் யூதேயா என 2 நாடுகளிலும் வாழ்ந்த மக்கள் கடவுளை விட்டு தூரம் போகிறார்கள்.
கடவுள் கொடுத்த வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ள தடையான பாவச் செயல்களில் ஈடுபடுகிறார்கள். விடுதலையை அவர்கள் துய்த்துக் கொள்ள முடியவில்லை. கடவுளுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டியவர்கள் உலகத்துக்கும் பிசாசுக்கும் பாவத்திற்கும் முதலிடம் கொடுக்கின்ற நிலை. அங்கே கடவுள் அவர்களோடு இருந்து அவர்களை வழிநடத்த முடியாத ஒரு சூழ்நிலை. எரேமியா மிகுந்த வேதனைப்படுகிறார். மக்களை எச்சரிக்கிறார். கடவுள் உங்களோடு இருக்க மாட்டார். கடவுள் உங்களை கைவிட்டு விடுவார். அவருடைய பிரசன்னமும் பராமரிப்பும் உங்களை விட்டு நீங்கி போகுமா? நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுங்கள். மனம் மாறி திரும்பி வாருங்கள் என்று அழைக்கிறார். இயேசுவின் பிறப்புக்காக யோவான் விடுத்த அழைப்பு இங்கே எரேமியா மூலம் கொடுக்கப்படுகிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மெசியாவின் காலத்திற்காக தங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று எச்சரிக்கிறார். வடக்கிலிருந்து உங்களை புடமிடுபவன் வரப்போகிறான் என்று பின்னால் வரப்போகின்ற கொடிய உபாதைகளை பற்றி எச்சரிக்கிறார். பிரியமான பிள்ளையே, இயேசுவின் வீட்டிலே இருக்க வேண்டும். நெருக்கங்கள், போராட்டங்கள் எந்த திக்கிலிருந்தும் உன்னையும் உன் குடும்பத்தையும் சந்திக்க வரலாம். ஆனால் அந்த நேரம் இயேசுவின் வீட்டிலே இருக்க வேண்டும். ஆயத்தப்படுத்திக் கொள். யோவானின் எச்சரிப்பின் மொழி உனக்கும் உன் குடும்பத்திற்கும். உன் வீட்டில் இயேசு பிறந்திருக்கிறாரா? பிறந்த இயேசு தொடர்ந்து உன் இல்லத்திலே வாழ முடிகிறதா? ஒவ்வொரு வினாடியும் பாப சோதனைகள், துன்ப சோதனைகள் உன்னை நெருக்கும் போது ஏசப்பா உன் வீட்டுக்குள் வந்து போராட்டத்தில் உன்னை தாங்க கதவை தட்டுகிறார். உன் கதவு இயேசுவுக்கு எப்போதும் திறந்திருக்கிறதா? பாவத்தினாலே இதயம் பூட்டப்பட்டவராக இயேசுவின் வீட்டுக்குள் நுழைய இடமில்லாத சூழ்நிலையிலே இருக்கின்றாயா? இந்த ஆண்டும் நமக்கு கிறிஸ்மஸ் நம்முடைய இல்லங்களிலே நிறைவாக கொண்டாடப்பட வேண்டும். இயேசு பிறக்கும் கிறிஸ்மஸை நிறைவாக கொண்டாட நம்மை ஆயத்தப்படுத்த நாம் ஸ்தோத்திர பலியோடு தேவ பாதத்துக்கு வருவோமா? ஸ்தோத்திரம் பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெத்லகேம் குடிலில் குழந்தை இயேசு பிறந்தார். பாரினில் பாவமகற்ற மானிடனாய் அவதரித்தார். பெத்லகேம் குடிலில் குழந்தை இயேசு பிறந்தார். பாரினில் பாவமகற்ற மானிடனாய் அவதரித்தார். பாடிடுவோம், பாடிடுவோம், என்றும் நாம் புகழ்ந்திடுவோம் மீட்பராம் குழந்தை இயேசுவை. பாடிடுவோம், பாடிடுவோம், என்றும் நாம் புகழ்ந்திடுவோம் மீட்பராம் குழந்தை இயேசுவை. மீட்பராம் குழந்தை இயேசுவை. பெத்லகேம் குடிலில் குழந்தை இயேசு பிறந்தார். பாரினில் பாவமகற்ற மானிடனாய் அவதரித்தார். பெத்லகேம் குடிலில் குழந்தை இயேசு பிறந்தார்.
இயேசுவை பாடிடுவோம் பாடிடுவோம் எங்கும் நாம் புகழ்ந்திடுவோம் மீட்பராம் குழந்தை இயேசுவை மீட்பராம் குழந்தை இயேசுவை விண்மீன்கள் விழிகள் சிந்தி தேவனை உட்கொண்டாரே பிஞ்சிளமேனியில் குளிர் காற்றடித்து மென்மையாய் வீசிய நேரம் விண்மீன்கள் விழிகள் சிந்தி தேவனை உட்கொண்டாரே பிந்திரமேனி குழி காற்றடித்து மென்மையாய் வீசிய நீரம் விண்மீன்கள் விழிகள் சிந்தி தேவனை உட்கொண்டாரே பிஞ்சிளமேனியில் குளிர் காற்றடித்து மென்மையாய் வீசிய நேரம் விண்மீன்கள் விழிகள் சிந்தி தேவனை உட்கொண்டாரே பிந்திரமேனியில் குழி காற்றடித்து மென்மையாய் வீசிய நேரம் மூன்று ஞானிகள் வந்தாரே அவர் வந்து தேவனை தொழுதெழுந்தார் அர்ப்பணித்தார் வீரை பந்துபம் தாரகை வழிகாட்டி மூன்று ஞானிகள் வந்தாரே அவர் வந்து தேவனை தொழுதெழுந்தார் அர்ப்பணித்தார் நிறை பந்துபம் பாடிடுவோம் பாடிடுவோம் என்றும் நாம் புகழ்ந்திடுவோம் மீட்பராம் குழந்தை இயேசுவை பாடிடுவோம் பாடிடுவோம் எங்கும் நாம் புகழ்ந்திடுவோம் மீட்பராம் குழந்தை இயேசுவை மீட்பராம் குழந்தை இயேசுவை ஒளி சிந்தும் மேனிதனை கண்டு மகிழ்ந்தாராட்டிடையர் புல்குடிலில் மூலகின் இரட்சகராம் தேவபாலனை ஒளி செல்லும் மேனிதனை கண்டு மகிழ்ந்தாராட்டிடைய பொல்குடிலே மூலுலகின் இரட்சகராம் தேவபாலனை ஒளி சிந்தும் மேனிதனை கண்டு மகிழ்ந்தாராட்டிடையர் புல்குடிலில் மூலகின் இரட்சகராம் தேவபாலனை ஒளி செல்லும் மேனிதனை கண்டு மகிழ்ந்தாராட்டிடைய புல்குடிலே மூலுலகின் இரட்சகராம் தேவபாலனை சிந்தனை பொழியும் நேரம் நமக்காய் அருள்மழை பொழிந்திடுதே விண்மணி பொழியும் நேரம் நமக்காயல் மழை பொழிந்திடுதே அர்ப்பணிப்போம் நன்மைகள் நிறைந்த இதயம் வந்தொழுவம் விண்மணி பொழியும் நேரம் நமக்காயல் மழை பொழிந்திடுதே அர்ப்பணிப்போம் நன்மைகள் நிறைந்த இதயம் தொழுவோம் பாடிடுவோம் பாடிடுவோம் என்றும் நாம் புகழ்ந்திடுவோம் மீட்பராம் குழந்தை இயேசுவை பாடிடுவோம் பாடிடுவோம் எங்கும் நாம் புகழ்ந்திடுவோம் மீட்பராம் குழந்தை இயேசுவை மீட்பராம் குழந்தை இயேசுவை பெத்லகேம் குடிலில் குழந்தை இயேசு பிறந்தார் பாரினில் பாவமகற்ற மானிடனாய் அவதரித்தார் பெத்லகேம் குடிலில் குழந்தை இயேசு பிறந்தார் பாரினில் பாவமகற்ற மானிடனாய் அவதரித்தார் பாடிடுவோம் பாடிடுவோம் என்றும் நாம் புகழ்ந்திடுவோம்
இயேசுவை. இப்பொழுது இரண்டாம் வாசகம் வாசித்து தியானிப்போம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய இரண்டாம் வாசகம் யோவான் பிறக்கும் கிறிஸ்மஸை அனுபவித்து கிறிஸ்மஸுக்காக ஆயத்தம் செய்ய உபதேசிக்கின்றது. நான் எந்த நேரமும் வருவேன் என்பது உனக்கு தெரியாது. ஆனால் நீ மனம் மாறி அதற்கு ஏற்ற செயல்களை செய்து நீ கற்றதை கடைபிடித்து விழிப்பாயிரு என்று கூறி கிறிஸ்மஸுக்காக வழியை ஆயத்தம் செய்ய வேதம் அழைக்கின்றது. எனவே நாம் விழிப்பாயிருந்து வழியை ஆயத்தம் செய்து யோவான் பிறக்கும் கிறிஸ்மஸை அனுபவிக்கும் ஆர்வத்தோடு இன்றைய இரண்டாம் வாசகத்துக்கு செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம் திருவெளிப்பாடு 3ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வரையுள்ள வசனங்கள். சர்தைக்கு விடுக்கப்பெற்ற திருமுகம். சர்தையில் உள்ள திருச்சபையின் கடவுளுடைய வானதூதருக்கு இவ்வாறு எழுது. கடவுளுடைய 7 ஆவிகளையும் 7 விண்மீன்களையும் கொண்டிருப்பவர் கூறுவது இதுவே: உன் செயல்களை நான் அறிவேன். நீ பேரளவில்தான் உயிரோடு இருக்கிறாய், உண்மையில் இறந்து விட்டாய். எனவே விழிப்பாயிரு, உன்னில் எஞ்சி இருப்பதை உறுதிப்படுத்து. அது இறக்கும் தருவாயில் உள்ளது. என் கடவுள் திருமுன் உன் செயல்கள் நிறைவற்றவையாய் இருக்க கண்டேன். நீ கற்றதையும் கேட்டதையும் நினைவில் கொள், அவற்றை கடைபிடி, மனம் மாறு. நீ விழிப்பாயிரு, இல்லையேல் நான் திருடனைப் போல் வருவேன். நான் எந்த நேரத்தில் உன்னிடம் வருவேன் என்பதை நீ அறியாய். ஆயினும் தங்கள் ஆடைகளை கரைப்படுத்தி கொள்ளாத சிலர் சர்தையில் உள்ளனர். அவர்கள் வெண்ணாடை அணிந்து என்னுடன் நடந்து வருவார்கள். அவர்கள் அதற்கு தகுதி பெற்றவர்களே. வெற்றி பெற்றோர் இவ்வாறு வெண்ணாடை அணிவிக்க பெறுவர். வாழ்வின் நூலிலிருந்து அவர்களின் பெயர்களை நீக்கிவிட மாட்டேன். மாறாக என் தந்தை முன்னிலையிலும் அவருடைய வானதூதர்கள் முன்னிலையிலும் அவர்களின் பெயர்களை அறிக்கையிடுவேன். கேட்க செவியுடையோர் திருச்சபைகளுக்கு தூய ஆவியார் கூறுவதை கேட்கட்டும். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. என் உள்ளத்திலும் இல்லத்திலும் இயேசு பிறக்க இடமுண்டு என பறைசாற்றும் அல்லேலூயா கீதம் பாட எல்லாரும் எழுந்து நிற்போமா? அல்லேலூயா 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 அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வருகின்றார், உன்னை தேடி வருகின்றார். இயேசு கிறிஸ்து வருகின்றார், உன்னை தேடி வருகின்றார். இயேசு கிறிஸ்து வருகின்றார், உன்னை தேடி வருகின்றார். இயேசு கிறிஸ்து வருகின்றார், உன்னை தேடி வருகின்றார்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகம், யோவானை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் கிறிஸ்மஸில் பங்கில்லை என்பதை தெளிவுபடுத்துகின்றது. யோவான் குற்றத்தை சுட்டிக்காட்டிய போது ஏரோதியாள் யோவானை ஏற்க மறுத்ததோடு அவரை கொலை செய்ய காரணமானாள். ஏரோது அரைகுறையாய் ஏற்றுக்கொள்கின்றான். எனவே ஏரோதியாளின் பாவத்தில் அவரும் வீழ்ந்து போனார் என்பதை சுட்டிக்காட்டி வேதம் எச்சரிக்கின்றது. வேதத்துக்கு செவி கொடுத்து யோவானின் திருத்தத்தை ஏற்று கிறிஸ்மஸுக்கு ஆயத்தமாவோம். இந்த உணர்வோடு நற்செய்திக்கு செவி மடுப்போம். நற்செய்தி வாசகம், மார்க்கு நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 14 முதல் 20 வரையுள்ள வசனங்கள். அக்காலத்தில் இயேசுவின் பெயர் எங்கும் பரவியது. ஏரோது அரசனும் அவரை பற்றி கேள்வியுற்றான். சிலர், இறந்த திருமுழுக்கு யோவான் உயிருடன் எழுப்பப்பட்டு விட்டார், இதனால்தான் இந்த வல்ல செயல்கள் இவரால் ஆற்றப்படுகின்றன என்றனர். வேறு சிலர், இவர் எலியா என்றனர். மற்றும் சிலர், ஏனைய இறைவாக்கினரை போல்
இவரும் ஓர் இறைவாக்கினரே என்றனர். இதை கேட்ட ஏரோது, இவர் யோவானே, அவர் தலையை நான் வெட்டச் செய்தேன், ஆனால் அவர் உயிருடன் எழுப்பப்பட்டு விட்டார் என்று கூறினான். இதே ஏரோது தன் சகோதரனான பிலிப்பின் மனைவி ஏரோதியாவை மனைவியாக்கி கொண்டிருந்தான். அவள் பொருட்டு ஆள் அனுப்பி யோவானை பிடித்து கட்டி சிறையில் அடைத்திருந்தான். ஏனெனில் யோவான் ஏரோதிடம், உம் சகோதரர் மனைவியை நீர் வைத்திருப்பது முறை அல்ல என சொல்லி வந்தார். அப்போது ஏரோதியா அவர் மீது காழ்ப்புணர்வு கொண்டு அவரை கொலை செய்ய விரும்பினாள். ஆனால் அவளால் இயலவில்லை. ஏனெனில் யோவான் நேர்மையும் தூய்மையும் உள்ளவர் என்பதை ஏரோது அறிந்து அஞ்சி அவருக்கு பாதுகாப்பு அளித்து வந்தான். அவர் சொல்லை கேட்டு மிக குழப்பமுற்ற போதிலும் அவருக்கு மனமுவந்து செவி சாய்த்தான். ஏது கிறிஸ்துவின் நற்செய்தி, கிறிஸ்துவே உமக்கு